எம்ஜிஆர் இன்னும் 2 நாட்கள் உயிரோடு இருந்திருந்தால் திமுகவோடு அதிமுக இணைந்திருக்கும் என்று கூறியுள்ளார் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன். புதிய தலைமுறையின் ஆசிரியர் சமசுடன் மனதோடு உரையாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற துரைமுருகன் பகிர்ந்து கொண்ட தகவலை இப்போது பார்க்கலாம். தனக்கு அப்புறம் கட்சி இப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லையா? சொல்லணும்னா தன் கட்சியே இன்னும் 2 நாள் எம்ஜிஆர் நல்லா உயிரோடு இருந்தால் இந்த கட்சியை திமுக ஒப்படைச்சிட்டு போயிருப்பார். கடைசி கட்டம் அதுதான் அவருக்கு. கலைஞரை பார்க்கணும் கொடுத்துடணும் சொன்னாராம். அதெல்லாம் அவருக்கு மறுநாள் சொல்ல போகிறேன்னா மறுநாள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் கலைஞர் நேராக அங்கே தானே போனார். ஃபஸ்ட்டு அவர் தானே போய் பார்த்தாரு. இறந்த அன்றைக்கி நான் தான் கூட இருந்தேன். தலைவரோட சாப்பிடவே இல்லை. தலைவர் அழுதுகிட்டே உட்கார்ந்தார். எப்படி இருந்தோம் இதையே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ராத்திரி பூரா நான் அவர் 2 பேர் தான் ஒன்றா உட்காந்தோம். அன்றைக்கி பட்நாயக் முயற்சியில் திமுகவையும் அதிமுகவையும் இணைக்கிறதுக்கான வேலையெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் அது இல்லாமல் போச்சு. அப்போ என்ன நடந்துச்சு? அப்போ நீங்கள் எங்கே? நான் கூட இல்லை அன்றைக்கி. நான் இல்லை அன்றைக்கி. எனக்கு என்ன நடந்தது தலைவரே சொன்னார். அது பட்நாயக் வந்து பேசுனார். நல்லா அவரும் எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டார். எப்படி அவர் சொன்னார், முதலமைச்சர் பதவிக்கு பொதுச் செயலாளர் பதவிக்குது, இதில் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு நடத்துங்க அப்படின்னார். அப்போது அவர் சொன்னார், எனக்கு இந்த ஆட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்றேன், பொதுச் செயலாளர் அவர் தான் பார்ப்பார், நான் பேருக்கு வச்சுக்கிறேன்னார். பொதுச் செயலாளர் அவர் ஆகட்டேன்னார். அப்போ கலைஞர் சொன்னார், எம்ஜிஆர் ஒன்றும் அலெக்சாண்டர் அல்ல, நான் ஒன்றும் போரஸ் மன்னன் அல்ல. இதே பேட்டியில் இதுவரை பேசப்படாத இன்னொரு விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டுள்ளார் அமைச்சர் துரைமுருகன். பிஜு பட்நாயக் ஒடிசா முதலமைச்சராக இருந்தபோது மேற்கொண்ட திமுக அதிமுக இணைப்பு முயற்சி ஏன் தோல்வியில் முடிந்தது என்பதையும் விளக்கினார். துரைமுருகனுடன் ஆசிரியர் சமஸ் நிகழ்த்திய உரையாடலின் முழுமையான தொகுப்பை இரவு 10 மணிக்கு காணலாம்.